வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். குன்பி கீத் மற்றும் முசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. டிப்பானி சூரியான் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சத்தி மற்றும் தமால் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. ஷார்கி மற்றும் மாங்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடோடி, பைனா, போன்சியா மற்றும் தோடியா. CNR ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2013ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசனங்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தை எழுதியிருக்காங்க. வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மற்றும் மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாட பிரிவு 45ல சொல்லியிருக்காங்க. அசோக் சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. கோவால நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லடென்ஹா, குமோட் ஃபெஸ்ட், சிக்கல் காலோ. CR தாஸ் இந்தியர்களுக்கான இந்தியா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா திட்டம் நிபுன் பாரத் வித்யாஞ்சலி 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022ஆம் ஆண்டு 27,360 கோடி செலவில் அறிமுகமாச்சு. உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024, பிரேரணா திட்டம் 2024 அறிமுகமாச்சு. மால்டோவாவின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? மையா சண்டு. குவைத்தின் உயரிய சிவிலன் விருதான தி ஆர்டர் ஆஃப் தி உபரகால் கபீர் யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. நித்தி ஆயோக் எந்த சர்வதேச அமைப்புடன் இணைந்து யூத் கோ லேப் முயற்சி துவக்கியது? UNDP. தலை லாமாவின் மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தினேஷ் ஆக்ரா. ஒடிசா ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹரிபாபு கம்பம்பட்டி. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956ல ஒரே நபரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 153ல ஆளுநர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. கைவல்யா திருவிக்ரம் பர்நாயக் அருணாச்சல பிரதேச மாநிலத்தோட ஆளுநர். BD மிஸ்ரா லடாக்குடைய லெப்டினன்ட் கவர்னர். அப்துல் நசீர் ஆந்திரா. லா கணேசன் நாகாலாந்து. ஓம் பிரகாஷ் மாத்தூர் சிக்கிம். CH விஜய்சங்கர் மேகாலயா. குலாப்சந்த் கட்டாரியா பஞ்சாப். அஜய்குமார் பல்லா மணிப்பூர். பொது தலைமைத்துவத்திற்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 2024 விருதை பெற்றவர் யார்? S. ஜெய்சங்கர். அனில் பிரதான் ரோகிணி நய்யார் பரிசு வாங்கியிருக்காங்க. அலி அபு அவாத் மற்றும் டேனியல் வாரன் போயும் இந்திரா காந்தி அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க. மரியா விக்டோரியா ஜுவான் ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் விருது வாங்கியிருக்காங்க. ஜஸ்லின் கவுர் டார்னர் பரிசு. மைக்கேல் பேச்லெட் அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க. சொப்பன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. 7 சிகரங்களை ஏறிய உலகின் மிக வயது இளம் பெண் யார்? காமியா கார்த்திகேயன். அருணிமா சின்ஹா அண்டார்டிகாவின் மிக உயரமான வின்சென்ட் சிகரத்தை ஏறிய உலகின் முதல் பெண்மணி. செயற்கை கால்களுடன் எவரெஸ்ட் சிகரத்தை போய் சேர்ந்திருக்காரு ஹரிபூத மகர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்தியாவின் மிக வயதான பெண்மணி ஜோதி ராத்ரி. கிளிமாஞ்சோரோ மலையை ஏறிய இளம் வயது ஆசிரியர் தெக்பீர் சிங். கினபாலு மலையை 19 மணி நேரத்தில் அதிவேகமாக ஏறிய முதல் இந்தியர் நிதிஷ் சிங். ஷிஷாபங்மா மலையில் ஏறிய முதல் இந்தியர் அர்ஜுன் வாஜ்பாய். வீர் பால் திவாஸ் என்று எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 26. வீர் பால் திவாஸ் டிசம்பர் 26ஆம் தேதியை நம்ம 2022 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா,
10வது சீக்கிய குரு குரு கோபிந்த் சிங் அவங்களுடைய 2 மகன்கள் ஜோராவர் சிங் மற்றும் ஃபத்தேஹ் சிங். இவங்க 2 பேருமே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து உயிரை விட்டிருக்காங்க. ஸோ அதோட நினைவா தான் நம்ம இந்த வீர்பால் திவாஸை அனுசரிக்கிறோம் டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி. நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அல்லது பிர்சா முண்டா ஜெயந்தி அல்லது பழங்குடியினரின் பெருமை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 21 உலக குடைப்பந்து நாள். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். எந்த படைகளுக்கு இடையே அமைதியை நிலைநாட்ட ஐக்கிய நாடுகளின் விலகல் கண்காணிப்பு படை உருவாக்கப்பட்டது? இஸ்ரேல் மற்றும் சிரியா. இந்த படை 1974 உருவாச்சு. இந்த படை எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டா கோலான் ஹைட்ஸ். கோலான் ஹைட்ஸ்ங்கிறது சிரியால இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இதோட தலைமையகம் வந்துட்டு முகாம் பாவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. எதனால இது செய்திகள் இருக்கு அப்படின்னா, பிரிகேடியர் அமிதாப் ஜாவுக்கு யுஎன் ஐநாவுடைய தலைமை ஆண்டோனியோ குட்டரஸ் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016ஆம் ஆண்டு ஈரடி குழு தலைமையில் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி கிசான் மான்தான் யோஜனா திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ராணுவ நர்சிங் சேவை 1926. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கர் விருது 2006ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமியால் அறிமுகமாச்சு. வின்ஃபால் வரி 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மவுண்ட் செமிரு மற்றும் மவுண்ட் லெவோட்டோபி லக்கி இந்தோனேஷியா நாட்டில் அமைஞ்சிருக்கு. வர்த்தக அமைச்சகம் வணிக நுண்ணறிவு மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. செய்திகளில் பார்த்த சுபாரு தொலைநோக்கி எந்த நாட்டில் இயக்கப்படுகிறது? ஜப்பான். சுபாரு தொலைநோக்கி எந்த நாட்டுல அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது ஜப்பான். ப்ராஜெக்ட் லயன் அட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நீலக்குறிஞ்சி பூவுடைய அறிவியல் பேர் ஸ்ட்ராம்பெல்லியன்ஸ் குந்தியானா. சித்தேஸ்வரி கோயில் திரிபுரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அலஸ்டோனியோ ஸ்காலரிசிஸ் அப்படிங்கிறது ஒரு வெப்பமண்டல மரம். இந்த மரத்துக்கு இன்னொரு பேரு கருப்பு பலகை மரம், அறிஞர் மரம், டெவில்ஸ் மரம். இந்தியால இந்த மரத்தை சப்தபர்ணின்னு சொல்லுவாங்க. நச்சு எபிடெர்மிஸ் நெக்ரோலிசிஸ் நோய், அதுக்கு இன்னொரு பேரு லைல்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் தோல்ல ஏற்படக்கூடிய நோய். பைனார் விண்வெளி திட்டம் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. புனட் சாங்சி நேர்மின் திட்டம் பூட்டான் நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய பௌத்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம்.